Hello, children. Welcome back to my channel. Today we are going to see the King and the Angel story. ஓகேங்களா? கிங் அப்படின்னா அரசர், ஏஞ்சல் அப்படின்னா உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் தேவதைகள். ஓகேயா? கிங்கும் தேவதையை பற்றின ஸ்டோரி தான் இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். த கிங் வாண்டட் டு பில்ட் எ நியூ பேலஸ். பேலஸ் அப்படின்னா அரண்மனை. ஓகேங்களா? கிங் வந்து ஒரு நியூ பேலஸை கட்டலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணுறாரு. ஐ வாண்ட் எ பிக் பேலஸ் வித் வுட்டன் பில்லர்ஸ். ஃபைண்ட் த பிக்கஸ்ட் ட்ரீ அண்ட் கட் இட். அதுக்காக நியூ பேலஸ் வந்து எப்படி கட்டணும்னு நினைக்கிறேன்னா மரத்தாலேயே கட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு கிங் வந்து ஆசைப்படுறார். ஸோ அதுக்காக ஒரு பெரிய ட்ரீயை வந்து கண்டுபிடிச்சிட்டு வாங்க, அதை கட் பண்ணி நம்ம பேலஸ் கட்டலாம் அப்படின்னு வந்து அரசர் வந்து உத்தரவிடுறாரு. அதுக்காக அதை கேட்டுட்டு எஸ் மை லார்ட், ஓகே அப்படின்ட்டு அந்த வேலையாள் போகிறாங்க. they found a big neem tree to cut. ஸோ அதுக்காக ஒரு பெரிய நீம் ட்ரீனா வேப்ப மரம் அப்படின்னு அர்த்தம். அதுக்காக ஒரு பெரிய வேப்ப மரத்தை கண்டுபிடிக்கிறாங்க, அதை கட் பண்ணலாம் அப்படின்னு. கட் த ட்ரீ ஃப்ரம் த கிங். இந்த ட்ரீயை வந்து கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ ப்ளீஸ் டோன்ட் ஹார்ம் த ட்ரீ. நீங்கள் இந்த ட்ரீயை தயவு செய்து கட் பண்ணாதீங்க அப்படின்னு அந்த ட்ரீக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்களாம் சொல்கிறாங்க, மக்கள்லாம் சொல்கிறாங்க. இட் இஸ் த ஓல்டஸ்ட் ட்ரீ இன் த டவுன். இந்த ஊர்லேயே இதுதான் ரொம்ப பழமையான ட்ரீ, இதுதான் ரொம்ப நாளாக இந்த இந்த இடத்துல இருக்கிற ட்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க. இட் சேவ்ஸ் அஸ் ஃப்ரம் த ஃபாலிங் சிக்ஸ். எங்களை நோய்வாய்ப்படாமல் பார்த்துக்கிறது இந்த ட்ரீ தான். ஸோ அதனால் இந்த ட்ரீயை வெட்டாதீங்க அப்படின்னு அந்த டவுனில் இருக்கிற அந்த ட்ரீக்கு பக்கத்தில் வசிக்கிற மக்கள் எல்லாம் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, வி வில் நாட் லெட் யூ கட் த ட்ரீ. நாங்கள் இந்த ட்ரீயை நாங்கள் கட் பண்ண விட மாட்டோம் அப்படின்னு அந்த மக்கள் சொல்கிறாங்க. இட் இஸ் த கிங்ஸ் ஆர்டர். இது வந்து அரசருடைய உத்தரவு அப்படின்னு வந்து அந்த ட்ரீயை கட் பண்ண வந்தவங்க சொல்கிறாங்க. they went to the king and told about the tree and the people. ஸோ அதனால் அந்த கிங் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு அந்த பீப்புளெலாம் இந்த ட்ரீயை பற்றி சொல்கிறாங்க. ஸோ ஐ வில் கம் வித் யூ டு கட் த ட்ரீ. நான் உங்கள் கூட வரேன், அந்த ட்ரீயை கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த நாள் கிளம்பலாம் அப்படின்னு வந்து இந்த கிங் நினச்சிட்ருக்காரு. அந்த தட் நைட் த ஏஞ்சல் கேம் இன் த கிங்ஸ் ட்ரீம். அந்த நைட் வந்து அந்த கிங்கோடைய கனவுல வந்து ஒரு ஏஞ்சல் வராங்க. மை லார்ட், ஐ எம் த ஏஞ்சல் ஆஃப் த ட்ரீ. அரசரே, நான் வந்து இந்த ட்ரீ நான் தான் ஏஞ்சல், இந்த ட்ரீயோட ஏஞ்சல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ எம் த ஹோம் டு மெனி பேர்ட்ஸ். நான் வந்து நிறைய பறவைகளுக்கு வீடாக இருக்கேன். தேர் ஆர் மெனி ஸ்மால் ட்ரீஸ் நியர் மீ. நிறைய மரங்கள் வந்து என்னை சுற்றி எனக்கு பக்கத்தில் இருக்குது. ஆல்சோ மே கம் மெனி கம் அண்ட் ரெஸ்ட் இன் மை ஷேட். என்னோட நிழலில் நிறையா பேர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ ப்ளீஸ் டோன்ட் கட் மீ அப்படின்னு சொல்லுது அந்த ஏஞ்சல் வந்து கிங்கோடைய கனவுல வந்து சொல்லுது. என்னை தயவுசெய்து கட் பண்ணாதீங்க, என்னால் நிறையா பேர் பயனடைகிறாங்க, ஸோ அதனால என்னை கட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுது. யுவர் ரூட் இஸ் வெரி குட், ஐ ஹாவ் டு கட் யூ. உன்னோட மரம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது, ரொம்பவே வெரி குட்டாக இருக்குது, ஸோ அதனால் உன்னை நான் கண்டிப்பாக கட் பண்ணுவேன் அப்படின்னு ட்ரீம்லேயே கிங் சொல்கிறாரு. why do you say so? நீ என்ன சொல்கிற? ஓகே, தென் cut me when it rains. cut me in 3 parts. நீ வந்து ஓகே, நீ இப்படி சொல்கிறனால என்னையை கட் பண்ணிக்கோ, ரெயின் வர டைமில் என்னையை கட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை வந்து 3 பார்ட்ஸாக கட் பண்ணு அப்படின்னு ஏஞ்சல் சொல்லுது. ஃபஸ்ட்டு என்னுடைய லீவ்ஸ், ஃபஸ்ட்டு மை லீவ்ஸ், தென் மை பிரான்ச்சஸ் அண்ட் தென் மை ட்ரங்க். ஃபஸ்ட்டு என்னுடைய இலைகளெல்லாம் கட் பண்ணு, அடுத்தது கிளைகளை கட் பண்ணு, அடுத்தது என்னையோட அடிப்பகுதியை கட் பண்ணு அப்படின்னு சொல்லுது. If you cut me only one time, then I may
crush the birds and small trees. If I fall in three parts, then some of them will live. இப்போ நீ என்னைய ஒரே டைமில் கட் பண்ணிட்டேன்னா நிறைய என்னுடைய மரங்களில் நிறைய பேர்ட்ஸ் வசிச்சிட்ருக்கு, அதுக்கு பக்கத்தில் நிறைய ட்ரீஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் அதுவும் இறக்கிறதுக்கு நேரிடும். ஸோ அதனால் என்னை த்ரீ பார்ட்ஸாக கட் பண்ணேன்னா சில பேர் வாழ்கிறதுக்கு இருக்கும் அப்படின்னு ஏஞ்சல் சொல்லுது. The king woke up. He felt bad for the tree. அதுக்கப்புறம் கனவு தெளிஞ்சு அந்த கிங் எந்திரிச்சிட்டு நம்ம அந்த ட்ரீயை கட் பண்ணதை நினச்சி ரொம்பவே வருத்தப்படுறாரு. டோன்ட் கட் த ட்ரீ, வி ஷுட் சேவ் ஆல் த ட்ரீஸ், ஐ வில் பில்ட் மை பேலஸ் வித் ராக்ஸ். அதுக்கப்புறமேட்டு அந்த ட்ரீமில் அந்த ஏஞ்சல் சொன்னதை கேட்டுட்டு ரொம்பவே ரொம்பவே வருத்தமாக பேடாக ஃபீல் பண்ணுறாரு கிங்கு. அதனால அவங்களுடைய வேலையாட்களை கூப்பிட்டு அந்த ட்ரீயை கட் பண்ணாதீங்க, நம்ம வந்து ட்ரீஸை வந்து சேவ் பண்ணணும். ஸோ அதனால் அதை கட் பண்ணக்கூடாது, என்னுடைய பேலஸை நான் பாறைகளை வச்சு கற்களை வச்சே கட்டிக்கிறேன் அப்படின்ட்டு கிங் சொல்லிட்டாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி மூலிமா நம்ம இப்போ என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, ட்ரீஸ் எல்லாம் வெட்டக்கூடாது, ட்ரீஸை வந்து நம்ம பாதுகாத்து வளர்க்கணும். அட்லீஸ்ட் நம்ம வீட்டில் அட்லீஸ்ட் ஒரு ட்ரீஸாவது நம்ம க்ரோ பண்ணணும். ட்ரீஸை எக்காரணத்துக்கு கொண்டு வெட்டக்கூடாது. ஏன்னா ட்ரீஸ் இருந்தால் தான் நமக்கு ஆக்சிஜன் நம்மளால் சுவாசிக்க முடியும், நமக்கு வாட்டர் கிடைக்கும், மழை வரும். ஸோ ட்ரீஸ் இல்லைன்னா நம்ம நம்ம சுவாசிக்க முடியாது. ஸோ அதனால நம்ம ட்ரீஸ் வந்து நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஓகேங்களா? அதனால் நம்ம எக்காரணத்துக்கு கொண்டும் ட்ரீஸை வந்து வெட்டக்கூடாது. இப்போ இந்த கிங் மாதிரி நம்மளும் ட்ரீஸை வெட்டாமல் அதை வந்து பாதுகாக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சில்ட்ரன்.